வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் குழந்தைகளின் கையெழுத்தை எப்படி அழகாகவும் தெளிவாகவும் மாற்றுவது என்று பார்க்கப் போகிறோம். நல்ல கையெழுத்து என்பது பள்ளியில் நல்ல மதிப்பெண் பெறவும் நம்பிக்கையை அதிகரிக்கவும் மிகவும் உதவுகிறது. அடுத்தது பென்சிலை சரியாக பிடிப்பது. குழந்தைகள் 3 விரல்களால் அங்குல விரல், காட்டு விரல் மற்றும் நடுவிரல் பென்சிலை பிடிக்க வேண்டும். அதிகமாக பிடிக்கக்கூடாது, மிகவும் தளர்வாகவும் பிடிக்கக்கூடாது. சரியான பிடிப்பு எழுத்தை மென்மையாக மாற்றும். சிறிய தினசரி பயிற்சியால் எந்த குழந்தையும் அழகான கையெழுத்தை பெற முடியும். முதலில் சரியான உட்காரும் முறை மிகவும் முக்கியம். குழந்தைகள் நேராக உட்கார வேண்டும். முதுகை அதிகமாக குனியக்கூடாது. கால்கள் தரையை தொட வேண்டும். நூல் சற்றே சாய்ந்த நிலையில் இருக்க வேண்டும். சரியான உட்காரும் முறை கையெழுத்தை அழகாக மாற்றும். பயிற்சிதான் வெற்றிக்கு வழி. தினமும் 10 முதல் 15 நிமிடங்கள் எழுதும் பழக்கத்தை உருவாக்குங்கள். முதலில் எழுத்துக்களை வரையவும், மெதுவாக எழுதவும், புத்தகத்திலிருந்து நகல் எழுதவும். முதலில் வேகம் தேவையில்லை, மெதுவாகவும் தெளிவாகவும் எழுத சொல்லுங்கள். பின்னர் வேகம் தானாக வரும். குழந்தைகளை எப்போதும் ஊக்குவிக்க வேண்டும். சிறிய பரிசுகள் கொடுக்கலாம், நட்சத்திர ஸ்டிக்கர் கொடுக்கலாம். தவறு செய்தால் திட்ட வேண்டாம், அன்பாக சொல்லுங்கள். உற்சாகம் இருந்தால் குழந்தைகள் விரைவாக முன்னேறுவார்கள். அதனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சரியான உட்காரும் முறை, சரியான பென்சில் பிடிப்பு, தினசரி பயிற்சி, உற்சாகம் இவற்றை தொடர்ந்து செய்தால் எந்த குழந்தையும் அழகான கையெழுத்தை பெற முடியும். இப்போது பல பள்ளிகளில் கையெழுத்துக்கு தனி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. சில பள்ளிகள் காலிகிராஃபி ஸ்டைல், சில பள்ளிகள் லூசிடா ஹேண்ட்ரைட்டிங் முறையை பின்பற்றுகின்றன. அதனால் குழந்தைகள் பள்ளி நிர்ணயித்த எழுத்துமுறைப்படி எழுத பழக வேண்டும். காலிகிராஃபி ஸ்டைல் என்றால் எழுத்துக்கள் அழகாகவும் சீராகவும் ஒரே அளவில் இருப்பது. லூசிடா ஹேண்ட்ரைட்டிங் என்றால் தெளிவான, சீரான, வாசிக்க எளிதான எழுத்துமுறை. பள்ளி எந்த முறை பயன்படுத்துகிறதோ அதே முறையில் குழந்தைகளை பயிற்சி செய்யுங்கள். அதே வடிவத்தில் எழுத பழகினால் எழுத்து விரைவாக மேம்படும். முக்கியமான ஒன்று, கையெழுத்து பயிற்சி புத்தகங்கள் வாங்க வேண்டும். புத்தக கடைகளில் காலிகிராஃபி பிராக்டிஸ் புக், லூசிடா ஹேண்ட்ரைட்டிங் புக், ட்ரேசிங் புக் போன்றவை கிடைக்கும். அந்த புத்தகங்களில் கோடுகளுடன் எழுத்தமைப்பு இருக்கும். அதை பார்த்து தினமும் 10 முதல் 15 நிமிடம் எழுத சொல்லுங்கள். முதலில் ட்ரேசிங் செய்து ஆரம்பிக்கலாம், பின்னர் தனியாக எழுதி பழகலாம். ஒவ்வொரு எழுத்தும் ஒரே உயரத்தில் இருக்க வேண்டும். இடைவெளி சரியாக இருக்க வேண்டும். மெதுவாகவும் கவனமாகவும் எழுத சொல்லுங்கள். வேகம் முக்கியமல்ல, தெளிவுதான் முக்கியம். பெற்றோர் தினமும் குழந்தையின் நோட்டு புத்தகத்தை பார்க்க வேண்டும். சிறிய திருத்தங்களை அன்பாக சொல்லுங்கள். நல்ல எழுத்துக்கு பாராட்டு கொடுங்கள். திட்டுவது வேண்டாம். ஊக்குவித்தால் குழந்தைகள் தானாகவே ஆர்வமாக எழுதுவார்கள். அதனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பள்ளி பின்பற்றும் எழுத்து முறையை தெரிந்து கொள்ளுங்கள். காலிகிராஃபி அல்லது லூசிடா ஸ்டைல் படி பயிற்சி செய்யுங்கள். கையெழுத்து பயிற்சி புத்தகங்கள் வாங்குங்கள். தினமும் குறைந்தது 10 நிமிடம் எழுத சொல்லுங்கள். தொடர்ச்சியான பயிற்சியால் குழந்தைகளின் கையெழுத்து கண்டிப்பாக அழகாக மாறும். நன்றி. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.